ஃபேக்டர் அண்ட் அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்ங்கிறது எந்த அளவுக்கு இன்டென்ஸா இம்பாக்ட்ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ இந்த எபிசோட்லயுமே ஒரு சின்ன மேஜிக் வந்து பண்ணியிருக்காரு. பட் அது மட்டுமே இந்த எபிசோட் கிடையாது. அவருமே ஒரு டைரக்டரா எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படிங்கறதையுமே வந்து நிறைய சீன்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அழகா, ரொம்ப அழகா ஒரு ட்ரெஷர் அண்ட் அட்வென்ச்சர் மூவியை எந்த அளவுக்கு ஸ்மூத்தா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்களோ அந்த அளவுக்கு அழகா இந்த எபிசோட கொண்டு போயிருக்காரு டைரக்டர் பிராங்க் டாப்ரோண்ட். ஆக்டர்ஸும் ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே, ஸ்டேஜிங்னு எல்லாமே கரெக்டா வந்து உட்கார்ந்துருச்சு இந்த எபிசோட்ல. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, ஹோலி வீலர் கேரக்டர்ல நடிச்ச அந்த பொண்ணு ரொம்ப தத்ரூவமா அந்த கேரக்டரை எடுத்து பயங்கரமா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராப் செட்டிங் எல்லாம் ரொம்ப அழகா செட்டு போட்டு அழகா அது செட்டுன்னே தெரியாத அளவுக்கு பில்ட் பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு அதுக்கு ஒரு சின்ன விஎஃப்எக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் எப்படி புல் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட் இப்போ ரிலீஸ் ஆன 4 எபிசோட்லயே இந்த எபிசோட்னு சொல்லலாம். குறிப்பா இந்த எபிசோட்ல